இப்போ யானை பேர் மூர்த்தி. சரி ஓகே என்ன அப்படின்றாரு. இல்லை சார் இது 21 பேரை கொன்ன யானை சார் அப்படிங்கிறார். சரி அதில் வந்து ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னென்னா அவங்க தலையெல்லாம் மாட்டெல்லாம் எண்ணுனாங்க. அந்த 40 மாடுக்கிட்ட இருந்துச்சு. அதில் 12 மாடு காளை மாடு. அதே சேர்த்து பாம்பு சாதாரணமாகவே இப்படி பார்த்தாலே இரிட்டேட் ஆகி படம் எடுக்கும். அது வாயில் கொண்டு போய் டிஞ்சர் அப்படின்னு வச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து மருந்து ஊசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோடனே அந்த யானை வந்து சரியாக சாப்பிட்ற மாதிரி இலையெல்லாம் படித்து சாப்பிட்ற மாதிரி நடிச்சிருக்கு. இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு அசோகன் என்னையை கூப்பிட்ருக்கா. அப்படி இது வந்து திறனாய்வு பண்ணி பேசணுன்ட்டு இதில் 23 கால்நடை மருத்துவர்களுடைய அனுபவங்கள் இருக்குது. இதை பேசுவதற்கு நான் பொருத்தமான ஆளா அப்படின்னு ஒன்று இருக்குது. எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நான் வந்து மாட்டுக்கு எதுக்குமே ட்ரீட்மெண்ட்டே பார்த்ததில்லை. தெங்கச்சி சுவாமிநாதன் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வேலைக்கு செய்கிறதுக்காக இன்டர்வியூக்கு போகிறாரு. அப்போ அவர் வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், அவர் பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காரு. அப்போ இன்டர்வியூவில் அவர் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக அந்த விவசாயம் சம்மந்தமான ஒளிபரப்பு அதுக்கான வேலைக்கு அவர் அப்ளை பண்ணி போகிறாரு. இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக இந்த வேலைக்கு வரணும்னு பார்க்குறீங்க? பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கீங்களே, நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போயிருக்கலாமே, எதுக்கு இங்கே வரணும்னு பார்க்குறீங்க அப்படின்றாங்க. அவர் சொன்ன பதில் வந்து, சார் விவசாயங்கிறது செய்கிறத விட சொல்கிறது ஈஸி, அதுக்கு தான் நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னார். ஸோ அது மாதிரி அவர் வந்து அந்த பதில் வந்து ரொம்ப நகைச்சுவையாகவும் பொருத்தமாக இருந்ததுனால அவர் வந்து அந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நாங்கள் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது ஆல் இந்தியா ரேடியோ கூட்டு போனாங்க. அப்போ அவர் எங்கள்கிட்ட பேசும்போது சொன்னார் இது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்குறது கஷ்டம், சொல்கிறது ஈஸி. அதனால் திறனாய்வு பண்ணுறதுக்கு பேசுகிறது நல்லா, அதாவது வாயில் வடை சுடுறதுமாங்கல்ல, அது நான் நல்லா பண்ணிடுவேன்னு சொல்லிவிட்டு அசோகன் என்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படி போல். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதாவது தமிழில் இந்த மாதிரி புத்தகம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்து அண்மையில் என்னுடைய புத்தகம் பற்றிய வைகறை வாசகன் பதிவுகள் என்னுடைய புத்தகம், அது வந்து ஒரு மருத்துவர் சிவகுமாரனுக்கும் தெரியும், மருத்துவர் விழி மருத்துவர் செல்வரங்கம் அப்படின்னு சேலத்தில் இருக்கார். அவர் வந்து அண்மையில் ஒரு திறனாய்வு பண்ணார். அப்படி திறனாய்வு பண்ணும் பொழுது நான் இதில் என்னுடைய புத்தகத்தில் ஒரு தகவல் எழுதியிருந்தேன். ஒரு கால்நடை மருத்துவ தினத்தை ஒட்டி எழுதும் பொழுது உலகத்திலேயே மொத்தமே வந்து 6 லட்சம் கால்நடை மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த தகவல் வந்து ஒரு மருத்துவரான அவரை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் வந்து அதனால் கால்நடை மருத்துவர்களே கால்நடை தூக்கி விட்டு கொள்ளுங்கள், நீங்கள் லட்சத்தில் ஒருவர் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அது அவர் வந்து பாதிச்சிருச்சு. சார் என்ன சார் 6 லட்சம் தான் இருக்காங்களான்னு சார் எழுதியிருக்காரு. எனக்கு அதிர்ச்சி ஆகி போய் நெட்டில் போய் தேடி பார்த்தா, ஆமாம் 6 to 7 லட்சம் தான் இருக்காங்க உலகத்திலேயே கால்நடை மருத்துவர்கள். சரி, அப்போ மனுஷங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உடனே நான் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா 221 லட்சம், 2,21 லட்சம். அச்சோ, அப்போ நான் கோடியில் ஒருத்தன் ஆகிட்டேன், வெட்டரி டாக்டராக இருந்தால் லட்சத்தில் ஒருத்தன் ஆகிருப்பேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு அதில் சொன்னார். ஸோ கால்நடை மருத்துவர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அரிதான விஷயம், பொது மருத்துவர் ஆவதை விட அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் பாராட்டுதலோடும் அந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டார். ஸோ அது வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடையணும். பொதுவாக எங்களுடைய பேராசிரியர் குமரவேல் அவர்கள் சொல்லுவார், நம்ம வந்து யாருமே விரும்பி வெட்டினரி வர்றதில்லை, நிறைய பேர் வந்து மெடிக்கல் கிடைக்கலைங்கிறதுக்காக வெட்டினரி வருவோம். அப்போ வந்து அது வந்து வேடிக்கையாக சொல்லுவார் வந்து, நாங்கள் வந்து கண்ணகியை நினைத்து மாதவியை மணந்தவர்கள் அப்படின்ட்டு. அதனால் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லாருமே வந்து வெட்டினரி அப்படிங்கும்போது ரொம்ப விரும்பி வராமதாகவும் இருந்தாலும் கூட இது வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷன், நோபல் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது. இதை படிக்கும்போது இதில் உள்ள விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியுது எவ்வளவு அற்புதமான ட்ரீட்மெண்ட் பற்றிய அனுபவங்களெல்லாம் பகிர்ந்துருக்காங்க. அப்படின்னா நான் வந்து எடுத்த உடனே பார்ப்போம், 23 இருக்குது, இருந்தாலும் நமக்கு ஆடு மாடுலாம் தெரியும். இதனால் டக்குன்னு எடுத்த உடனே நம்ம போய் பார்ப்போம்னா யானை பாம்பு அது மாதிரி தான் பார்ப்போம், வனவிலங்குகள் தான் நம்மளை ஈர்க்கும். அது மாதிரி கலைவாணன் சாருடைய ஒரு கட்டுரை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அசோகன் ரொம்ப அற்புதமாக தொகுத்துருக்கார் அந்த நடை. அதில் வந்து அந்த அவருடைய பாலிஷிங் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. நிறைய இதில் வந்து அந்த கட்டுரைகளை வந்து சொல்லுற மொழி வந்து அப்படியே தைல தாரைன்னு சொல்லுவாங்க, அப்படி ஊற்றுனா அப்படியே வழிகிட்டு போகிற மாதிரி ரொம்ப நடை, எளிமையான நடை. ஒன்று ஒரு சிறுகதை மாதிரி இருக்குது, படிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு ஞானப்பிரகாசம் சாரோடைய புத்தகம் படிச்சிருக்கேன், கால்நடை மருத்துவனுடைய அனுபவங்கள் பற்றி அவர் எழுதியிருப்பார். ரொம்ப அற்புதமாக அவருடைய கட்டுரையும் அதனுடைய சுருக்கமாக இதில் வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் அதில் எழுதியிருக்காரு. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்கணும். ரொம்ப ஒரு வெரியட் எக்ஸ்பீரியன்ஸு, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ கலைவாணன் சார் வந்து ஒரு யானையை பற்றி எழுதியிருக்கார். மூர்த்தி அப்படிங்கிற ஒரு யானைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. அவர் போய் ஜாயின் பண்ணுறார் ஒரு இடத்துல. அப்போ ஜாயின் பண்ண உடனே அங்கே வந்து முதல் நாளே சொல்கிறாங்க, சார் இந்த யானைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க. சொல்லிவிட்டு அந்த உதவியாளர் சொல்கிறாரு, சார் இது வந்து முக்கியமான யானை சார், இந்த யானை பேர் மூர்த்தி. சரி ஓகே என்ன அப்படின்றாரு. இல்லை சார் இது 21 பேரை கொன்ன யானை சார் அப்படிங்கிறார். அவருக்கு கொலை நினைக்க போகுது, ஏன்னா 21 பேரை கொன்ன யானை அப்படின்னு சொல்லிட்டு
எப்படின்னா அதுக்கு மேலே அந்த யானை வந்து எப்படிலாம் கொடுமைப்படுத்து போய் நம்ம மக்களுடைய வாழ்விடத்துக்கு வரும் பொழுது அந்த பகுதியில் போகிறவங்க வந்து டயரில் நெருப்பு வச்சு அந்த யானை மேலே வீசுறது. அப்புறம் விவசாயியை கொல்ல போகும்போது ஒரு தும்பிக்கையில் ஒரு காயம் இருக்குது, அந்த தும்பிக்கையில் ஏதோ காயம் இருக்குது என்ன அப்படின்னு, அது வந்து ஒரு விவசாயி வந்து கோடாளி கொண்டு வீசிட்டார் சார், அதனால அந்த காயம் வந்துச்சு ஐயோ அப்படின்னாரு. அந்த யானை வந்து அந்த விவசாயியை மிதித்து கொண்டுடுச்சு சார் அப்படின்றார் அவர். இவருக்கு கிட்ட போகவே பயமாக இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த யானைகிட்ட பழகி அந்த யானை பாகனை வச்சு சொல்லி அந்த ஒவ்வொரு காயத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. இவன் அதில் வந்து முகம் உங்களுக்கு தெரியும், முகத்தில் வந்து யானையோட முகம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபேஷியல் நர்வ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக பெரிய நர்வுன்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அனஸ்தீசியா இல்லாமலே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த யானை பாகன் சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் இல்லை, அது வந்து ஐசாப்பெட்டுன்னு அதுக்கு ஒரு இதுவும் சொல்லிக் கொடுக்குறாரு, எப்படி வந்து அதை வந்து பழக்கணும், யானை பாஷையில் அதில் சொல்லி தடவி கொடுத்துட்டே இருந்தால் அது வந்து பெசாமல் இருக்கும்னு சொல்லி இவர் அப்படி கொஞ்சம் பழகுறாரு. அது யானை பழகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு காது அசைச்சுது, அப்போ நீ அது வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ரத்தம் பீறிட்டு வருது. இருந்தாலும் அந்த அவர் வந்து அனஸ்தீசியாவில் நீங்கள் எல்லாம் மயக்க மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்றார். யானைப்பாகன் வந்து 20 கரும்பு மட்டும் கொடுங்க அப்படின்ட்டுருக்காரு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து 4-5 மணி நேரம் போகுது. அவர் வந்து அந்த கரும்பு ஒடிச்சு கொடுத்துட்டு தடவி கொடுத்துட்டே இருக்கார். அந்த யானை அந்த அவ்வளோ வலியும் பொறுத்துட்டு அந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட் முடிக்க வரைக்கும் அவரை அப்படியே விட்டுருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் அனுபவத்தை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு. எழுதிட்டு பொதுவாகவே நமக்கு வந்து ஊசின்னா பயமாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், ஊசின்னா பயம். யானைக்கு ஊசிட்டோன்னா பயம் தானா. அது வந்து சொல்கிறார், 35 வருஷம் யானை கூட மருத்துவரை கட்டால் முகத்தை திருப்பிக்கும் அப்படின்றார். அப்புறம் இன்னொரு யானையை பற்றி சொல்லியிருக்காரு, அந்த யானைக்கு ஒரு வாட்டி வாயில் புண்ணா சரியாக சாப்பிட்லையா. அப்போ அது யானை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, வாயில் புண்ணு சார், சரியாக சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவர் டாக்டர் வந்து மருந்து ஊசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோடனே அந்த யானை வந்து சரியாக சாப்பிட்ற மாதிரி இலையெல்லாம் படித்து சாப்பிட்ற மாதிரி நடிச்சிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பிஹேவியரும் அதில் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் வந்து நான் வந்து வெட்டினரி அனிமல் நியூட்ரிஷன் படிச்சிருக்கேன். அது தமிழ் எழுதும்போது அன்றைக்கி கால்நடை உணவியல்னு எழுதும்போது ஒருத்தர் வந்து கால்நடை உளவியல்னு படிச்சுட்டு கால்நடை உளவியல் வித்தியாசமாக இருக்குது, இது வந்து நீங்கள் சைக்காலஜிலாம் இருக்குது அனிமல்ஸுக்கும், நீங்கள் அதை படிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. இல்லைன்னா ஆனால் அந்த புக்கை படித்தா உண்மையிலே சைக்காலஜி நிறைய இருக்குது போல் அப்படின்னு சொல்லி தெரியுது. அவங்கவுங்க ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக ஒவ்வொன்றும் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இது மட்டும் இல்லை, அந்த வெட்டினரியன் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது வந்து அனுபவத்தில் சில பேருக்கு வரும், சில பேருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வரும். ஞானப்பிரகாசம் சாரோடைய அனுபவங்கள் சில இது எழுதியிருக்காங்க. சில இது வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஹியூமன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுடைய சிம்டம்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க, என்னென்ன நோய் அறிகுறி இருக்குப்பா, எத்தனை நாள் இருக்குது, காய்ச்சல் அடிக்க, தலைவலி இருக்குது, எதுவுமே நம்ம கேட்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ சிம்டம்ஸ் தான் நமக்கு மெயின். இப்போ ரிண்டர்பெஸ்ட் வந்து டிசீஸ் இப்போ ஒழிச்சிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி கேட்டில் பிளேக்குன்னு சொல்லுவோம். ஸ்மால் பாக்ஸ் எப்படி வந்து ஹியூமன் மெடிசனில் ஒழிக்கப்பட்ட ஒரு நோயோ, அதே மாதிரி ரிண்டர்பெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ ஒழிக்கப்பட்ட நோய், இல்லை வெக்கை நோய்ங்கிறது இப்போ இல்லை. உலகத்திலே ஒழிக்கப்பட்ட கால்நடை நோயில் அது ஒன்று. அது வந்து இருந்த காலகட்டத்தில் 1970களில் ஆவின் நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க. ஆவின் நிறுவனம் ஆரம்பிக்கும் போது ஊட்டியில் நிறைய கன்றுகள் இறந்துக்கிட்டே இருந்தோடனே அந்த இதை பற்றி யார் பார்க்கணும் அப்படின்னா அங்கே பார்த்தா என்னென்னு காரணம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஏன்னா அப்போ வந்து அந்த வெக்கை நோய் ரிண்டர்பெஸ்ட்னா அதுக்கு வந்து கிளாசிக்கல் சிம்டம் வந்து சூட்டிங் டயரியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டயரியா வந்து இப்படி நல்லா அடிக்கும். அந்த டயரியா அடித்ததை வச்சு சூட் பண்ணுற மாதிரி அடிக்கும், ஷூட்டிங் டயரியான்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ஷூட்டிங் டயரியா இல்லை. அப்போ அதனால் யாரும் 2% சந்தேகப்படல. ஒரு என்னவாக இருக்குன்னு தெரியல, ஆனால் செத்துக்கிட்டே இருக்குது. அப்போது மென்சிஸ்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார். அவர் வந்து யார் அப்படின்னா இந்த நல்ல இது பண்ணி டயக்னோஸ் பண்ணுறது ஞானப்பிரகாசம் சார்னு சொல்கிறார். அவர் இங்கே வந்து ஜூனியராக இருக்கார். அப்போ இருக்கக்கூடிய நிர்வாகத்துலேருந்து அவர் அனுப்ப மனுக்கிறாங்க. அவர் ரொம்ப ஜூனியருங்க, அவரெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் சீஃப் செக்ரட்டரி ரிப்போர்ட் பண்ணுவேன், நீங்கள் சாட்டர்டே சண்டேல நான் கூட்டு போவேன் அப்படின்லாம் சொன்னோன்னே அப்புறமா அவர் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ், ஒரு திறமைக்கு இதுக்கு உள்ள பாலிடிக்ஸ்லாம் கூட இதில் நிறைய எழுதப்பட்டிருக்கு. ஸோ அவர் அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதில் அது வந்து ஒரு டிசீஸை பற்றி ஃபுல்லாக படிச்சிருக்கணும். நம்ம என்னமோ ஒரு கிளாசிக்கல் சிம்டம் மட்டும் படிச்சிருவோம், அது மட்டும் விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்க்குறாரு, வாய் சாப்பிடலன்னு சொல்லி அப்படி வாயை பார்க்கும்போது மேலே வாயில் அந்த டான்சில்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து அந்த நோய்க்கான அறிகுறிகள் நல்லா தெரியுது. அப்போ அவருக்கு வந்து கெஸ் பண்ணுறாரு, அப்போ இது வந்து கண்டிப்பாக வந்து ரிண்டர்பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இறந்து போன அந்த இதனோட வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து உள்ளே பார்த்தா குடலில் வந்து ஜீப்ரா மார்க்கிங்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த வரிக்குதிரை மாதிரி கோடாக இருக்கும் குடலில். அது அறுத்து பார்த்தா தான் தெரியும். அப்படி இறந்த இதை வந்து வரிக்குதிரை இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அது வரிக்குதிரை மார்க்கு இருக்குது. இதுக்கு முன்னால் இறந்ததில் பார்த்துருக்காங்க, அந்த கன்றுகளுக்கெல்லாம் இல்லை.
அதுக்கப்புறமா அதை வந்து சோதனை பண்ணி பார்க்கணும். அப்போ ராணிப்பேட்டையில் இன்ஸ்டியூட் இருக்குது, நான் ஐவிபிஎம் சொல்லிட்டு நானும் அங்கே தான் வேலை பார்த்தேன். இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டரி ப்ரிவென்டிவ் மெடிசனுக்கு அங்கே அனுப்புகிறாங்க. அவங்க அந்த சீரம் டெஸ்ட்லாம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இது வந்து வெக்கை நோய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்னாசிஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. அது வந்து ஒரு க்யூரியாசிட்டி. அதே மாதிரி தான் ஞானப்பிரகாசம் சாரோட இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல நீட்டாக எழுதியிருக்காரு. அவர் வந்து இப்போ வந்து ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு, இங்கே அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு வெட்டினரி காலேஜில். மத்தியான நேரத்தில் வந்து கூப்பிட்டாரு, எங்கள் மாடு கொஞ்சம் சரியில்லைங்க, கொஞ்சம் வாங்கன்னு சூளை பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல கூப்பிடுறாரு. இப்போ வர முடியாது, அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம், 1 to 2 தான் லஞ்ச் அவர், நான் வர முடியாது அப்படின்றது. நீங்கள் ரொம்ப அது வந்து சோர்வாக இருக்குங்க, அது வந்து நீங்கள் எப்படியோ கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. இவர் போய் பார்க்குறாரு, ரொம்ப டல்லாக இருக்காது. என்ன பண்ணேன்னு அவருக்கு வந்து இதாக இருக்குது. அப்புறம் வந்து சரின்னு சொல்லி பிளட்டு எடுத்துகிட்டு வராரு. பிளட் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சாம்பிள் என்னென்னு பார்த்துட்டு உனக்கு என்ன மருந்துன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்து இவருக்கு வந்து பெபிசியோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஒட்டுண்ணி நோய் அப்படின்னு அவருக்கு தெரியுது, இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உடனே வந்து பேரஸ்டாலஜி லேபு கொடுத்துட்றாரு. பேரஸ்டாலஜி லேபு கொடுத்துட்டு அந்த பிளட் எடுக்கும்போதே அவருக்கு தெரியுது பிளட் வந்து வாட்டர் மாதிரி இருக்குது, அப்படியே வந்து தண்ணியாக இருக்குது. பிளட்டுன்னா திக்காக இருக்கும் இல்லையா, அது விஸ்காசிட்டியே இல்லாமல் பாகுநிலையே இல்லாமல் அது வந்து தண்ணியாக இருக்குது. அது பார்த்தோன்னே இவருக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி நம்ம பிளட் எடுத்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அந்த பிளட் ஸ்மீர் எடுத்து கொடுத்துட்டு அதை டெஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு பேரஸ்டாலஜி டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் வந்து கிளாஸுக்கு போயிடறாரு. கிளாஸில் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது உடனே வந்து கல்லூரி முதல்வர் கூப்பிட்டாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. போன உடனே அங்கே போனால் பேரஸ்டாலஜி ஹெட் உட்காந்துருக்காரு. உட்காந்து நீங்கள் ஒரு இது கொடுத்தீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப யூனிக்கான சாம்பிள் அதில் வந்து இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி இரத்த சிவப்பணுக்களில் அந்த நோய்க்கிருமி வந்து ஒரு புரோட்டீனை உற்பத்தி பண்ணும், பெபிசின் அப்படின்னு புரோட்டீன். வழக்கமாக அந்த நோய் வந்துச்சுன்னா நிறைய இரத்த சிவப்பணுக்களில் சில இரத்த சிவப்பணுக்களில் மட்டும் அந்த புரோட்டீன் இருக்கும். இந்த இதில் வந்து முத்திர நோய் அது எப்படி சாகாமல் இருந்தது அப்படின்னு ஒரு அதிசயம். எல்லா இரத்த சிவப்பணுக்கள்லேயுமே அந்த பெபிசின்கிற புரோட்டீன் இருக்குது. இதை எடுத்து வச்சு நம்ம மாணவர்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் உடனே போய் அந்த மாட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அப்படி அந்த மாட்டை வந்து கூட்டு வந்தால் நம்ம அதுலேருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணி வச்சோம்னா மாணவர்களுக்கு ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து அவசரமாக உடனே அன்றைக்கி மத்தியானம் பார்த்துட்டு வந்தவர் சாயங்காலம் கிளம்பி போகிறதுக்குள்ளே அந்த மாடு இறந்து போயிடுது. ஸோ இது வந்து ஒரு சிறுகதை மாதிரி இருக்குது. படிக்கும்போது அவர் வந்து என்ன ஒரு பரபரப்பு அதெல்லாம் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அப்போ நமக்கு வந்து அந்த மாடு இறந்து போது அவ்வளோ வருத்தம் வருது. அந்த ஒரு சின்ன ஒரு வீட்டில் யாரோ நம்ம தவறிட்ட மாதிரியான ஒரு வருத்தம் வந்து அந்த இதில் வந்து ஃபீலிங் வருது. ஸோ ஐயோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாமோ, மத்தியானமே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் கொடுத்துருந்தா பழச்சிருக்குமா அப்படிங்கிறது வேறு. அது ஏன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, ப்ரோக்னோசிஸ் சொல்லுவோம், அதோட என்னன்னு சொல்லிட்டு எப்போ ஏர்லியராகவே கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நமக்கு அவருக்கு அப்போ தான் அந்த விவசாயிக்கு தோணியிருக்கு, இப்போ தான் போய் மாட்டை போய் காப்பாற்றுறோம் அப்படின்னு. கொஞ்சம் முன்னாலே காப்பாற்றிருந்தாருன்னா கூட காப்பாற்றிருக்கலாம். ஸோ நமக்கு அந்த வருத்தத்தை வந்து அந்த கட்டுரையை வந்து நமக்கு மனசுக்குள்ளே கடத்திடுது. அது வந்து ஒரு சிறுகதை மாதிரி இருக்குது. இது மாதிரி நிறைய ஒரு பாம்புக்கு வாயில் புண்ணுன்னு சொல்லி மனோகரன் சாரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருக்காரு. மனோகரன் சார் வந்து வைல்ட் லைஃப்பில் நிறைய இது பண்ணியிருக்காரு. வண்டலூர் ஜூவில் இருக்கார். அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்காரு. அவர் வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு ஃபுல்லாக ஜூவை வந்து அவருடைய 2 வீலரில் சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாரு. அப்படி போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போகும்போது பார்த்தோன்னே அந்த ஒரு அம்மா வந்து கையில் நாகப்பாம்போடு நிற்கிது. ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் அந்த பக்கமாக போயிடலான்னு பார்க்குறாரு. அவர் வந்து ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே புது டாக்டர் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் வந்து 2 நாளாக சாப்பிட மாட்டாங்க பாம்பை, இது 2 நாளாக சாப்பிட மாட்டாங்க, வாயில் ஏதோ புண்ணு இருக்குது, கொஞ்சம் மருந்து போடணும் அப்படிங்குது. வாயில் புண்ணு மருந்து போடுறதா அப்படின்னு கொஞ்சம் பயந்துடுறாரு முதல்ல. ஏன்னா புதுசாக அப்போ தான் வந்திருக்காரு. காலேஜில் எங்கேயும் பாம்புக்கெலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில்லை. அப்போ வந்து போவிடோன் அயோடின் கூட வராத காலமாக அது அவர் சார் எழுதுறாரு. போவிடோன் அயோடின் சாதாரணமாக எல்லா இதுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணுவோம், அது எரிச்சல் இருக்காது, அதனால் வந்து ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதனால் அப்போ வந்து டிங்சர் அயோடின் தான் இருந்தான். இந்த பாம்பு வாயில் கொண்டு போய் டிங்சர் அயோடின் வச்சா அது என்ன பண்ணும், அதனால் டிங்சர் அயோடின் ஆல்ரெடி ரொம்ப இரிட்டேட் பண்ணும். பாம்பு சாதாரணமாகவே இப்படி பார்த்தாலே இரிட்டேட் ஆகி படம் எடுக்கும். அது வாயில் கொண்டு போய் டிங்சர் அயோடின் வச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசிச்சிருக்காரு. அதுக்கு என்னத்து மருந்து கொடுக்குறது, எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறமா டிங்சர் அயோடினை வந்து டிஸ்டில்ட் வாட்டரில் கலந்து அதனோட வீரியத்தை குறைச்சி அதை வந்து வாயில் தடவை சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த அம்மாவே தடவிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் அது சரியாயிடுச்சான். சரியாகி அது வந்து எளிய சாப்பிட ஆகிட்டான். அப்புறம் திரும்ப வந்து அந்த அம்மா ஓடி வந்திருக்கு 2-3 நாள் கழிச்சு. ஐயோ இந்த அம்மா கையில் பாம்போடு வருமேன்னு பயந்தே பார்த்துருக்காரு. கையில் பாம்பு இல்லை. ஐயா நீங்கள் கொடுத்த மருந்து ரொம்ப நல்ல மருந்து, மாடு இப்போ நல்ல இந்த பாம்பு வந்து நல்லா எலி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஸ்ரீகுமார் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. நமக்கு வந்து வெட்டினரியன்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து எப்போதுமே ரொம்ப
ஆழமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ரேபிஸ் வெறிநாய் கடி வந்துருச்சு அப்படின்னா தெரியாது, தொப்புளை சுற்றி ஊசி போடணும்பாங்க. அதை பற்றி சினிமாவில் கூட நிறைய காமெடிலாம் வந்திருக்கும். இந்த நாய் செத்து போச்சுன்னா நாம் பொழைச்சிக்குவோம் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரொம்ப மிஸ்கன்செப்ஷன் நிறைய இருக்கும். அதை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ரீகுமார் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து அது மாதிரி பையன் வந்து நாயை மிதிச்சிடுறான். நாய் மிதித்த உடனே அவங்களுக்கு என்னென்னு கேட்டு அவ்வளோதான், உனக்கு அவ்வளோதான், அந்த நாய்க்கு வந்து வெறி நோய் இருக்கும், அதனால் உனக்கு அவ்வளோதான், ரேபிஸ் நோய் வந்துடும்னு சொல்லி எல்லோரும் பயமுறுத்துறாங்க. அவர் ஒரு ஆசிரியருடைய பையன். ஒரு ஆசிரியர் வந்து கடலூரில் இருக்கார். அதில் போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஏதோ முக்கியமான யாரோ அமைச்சரோ யாரோ வந்திருக்காங்க, பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே யாரையும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு டாக்டர் சொல்கிறார், நீ போய் இவரை பாரு, இவர் வந்து இந்த ஒரு டிஸ்பென்சரியில் ஒர்க் பண்ணுறாரு, இவரை போய் பாரு, இவர் கைட் பண்ணுவார்னு சொல்கிறார். அங்கே வராரு. வந்தோடனே இவர் வந்து பையன் எப்படி இருக்கான் எல்லாம் கேட்குறாரு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஒன்றும் இல்லை, வாய்ப்பு இல்லை, அது வந்து ப்ரொவோக்டு பைட்டு, வந்து யாருனாலும் நாய் வந்து சாதாரணமாக ஒன்றுமே ப்ரொவோக் பண்ணாமல், அது வந்து கோபம் மூட்டாமல் அதுவாகவே வந்து கடிச்சாதான் அது வெறி நாய் கடியாக இருக்கும். நீங்கள் வந்து நாயை வந்து வாழை போய் மிதித்தா கண்டிப்பாக அது நாய் கடிக்க தான் செய்யும். அதுக்கு வந்து ப்ரோவோக்டு பைட்னு பேர், தூண்டப்பட்ட கடின்னு பேர். அதனால் உங்களுக்கு வெறி நாயெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த பையனுக்கு வந்து வெறி நோயெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் விளக்கம்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து ஓரளவுக்கு நம்பிக்கையோடு போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அவர் வராரு. வந்து சார் நல்லா இருக்கு அந்த பையன், அந்த நாயும் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க மறந்துட்டேன் சார், நான் எவ்வளோ சார் ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நான் சும்மா தான் உங்களுக்கு அட்வைஸ் தானே கொடுத்தேன், அதில் ஒன்றும் ஃபீஸ்லாம் வேண்டியதில்லை அப்படின்றாரு. இல்லை சார் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஒரு என்ன ஒரு 50 ரூபா அப்படி கொடுங்களேன் அப்படின்றாரு. வந்து இன்னும் 50 அப்படின்றாரு. ஏன்னா இவர் நம்ம அதிகமாக கேட்ட போல தப்பு சொல்லிட்டு அவர் வந்து அப்புறம் 500 ரூபாய் எடுத்து அவர் கொடுத்துட்டு போகிறார் அந்த டாக்டர், அந்த ஆசிரியர். ஸோ வந்து இது மாதிரி ஒரு அனுபவங்கள், ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் இதில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானது ஞானப்பிரகாசம் சார் எழுதினது தான். கடலூர்லேருந்து ஃபோன் பண்ணி ஒரு மாடு ரொம்ப முடியாமல் இருக்குது, கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும். அவர் பஸ் ஓனர், அதில் ரொம்ப பணக்காரர். அந்த மாடை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து இங்கேருந்து கார் அனுப்புகிறேன் சார், நீங்கள் வந்துடுங்க அப்படின்றாங்க. அப்போ ஞானப்பிரகாசம் சார் இங்கேருந்து கிளம்பி கடலூர் போகிறாரு. அப்போ பார்த்துட்டு அது ரொம்ப இறந்து போகிற நிலமையில் இருக்குது. அப்போ வந்து வயசான மாடு, இதை கண்டிப்பாக காப்பாற்றணுமாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன்னா ஆமாம் சார் கண்டிப்பாக காப்பாற்றலாம் சார். இல்லைங்க ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு மருந்து வாங்கி போட வேண்டியிருக்கும், பரவாயில்லையா அப்படின்றாங்க. பரவாயில்ல சார், எவ்வளோ நாளும் பரவாயில்ல சார், வாங்கி போடலாம் சார் அப்படின்றாரு. அப்புறம் உடனே சொல்லி விட்றாங்க, மருந்து மெட்ராஸ்லேருந்து மருந்து வருது 2000 ரூபாய்க்கு. அந்த மருந்தெல்லாம் வாங்கி, அப்போ ஐவிலாம் போட முடியாத காலகட்டம் போல். அப்போ வந்து சொல்கிறார், ஐவி போடலாம், இப்போ போடுற மாதிரிலாம் போட முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தா அந்த அதுக்கு வந்து மருந்து போடுறாங்க. அப்புறம் அந்த மாடு வந்து கொஞ்ச நாள் சரியாகி ஒரு 2-3 நாளில் சரியாயிருது. அப்போ வந்து அந்த அவர்கிட்ட வந்து அப்புறம் சொல்கிறார், ஏன் வந்து இந்த மாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா, இந்த மாடு இல்லைன்னா நானே இல்லை சார், இந்த பஸ் ஓனராகவே நான் ஆயிருக்க முடியாது சார், இவ்வளோ தூரம் பெரிய ஆளாகவே வளர்ந்துருக்க முடியாது சார் அப்படின்றார். ஏன் அந்த மாடு வச்சு தான் நீங்கள் வந்து வருமானம்லாம் கொண்டு வந்தீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை, மாடை வச்சுலாம் நான் பிழைக்கல, நான் முதல்லேருந்தே அந்த பஸ்ஸெலாம் இருந்துச்சு, நிறைய வருமானம்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி சார் மாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு நிறைய பஸ்ஸில் நிறைய வருமானம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து இன்கம் டேக்ஸ்லாம் கேட்டு எங்கள் ஆடிட்டர் சொல்கிறபடி நான் இன்கம் டேக்ஸ்லாம் கட்டிகிட்டு இருந்தேன். பட் வந்து அவர் சொல்கிறபடி தானே கட்டுவோம். அப்புறம் திடீர்னு யாரோ எனக்கு பிடிக்காதவன் எழுதி போட்டான், இன்கம் டேக்ஸ்லேருந்து ரெய்டுக்கு வந்துட்டாங்க. ரெய்டுக்கு வந்த உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னன்னு கேட்டாங்க. அப்போ வந்து ஆடிட்டர் சொன்னார், உங்களுக்கு வந்து மாடு இதிலேருந்து பசுமாடுலேருந்து பால் கறந்து ஊற்றுதலில் வந்த லாபம்னு சொல்லிடுங்க, அக்ரிகல்ச்சர் வருமானத்துக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது, ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காருங்க. அதனால் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து வேளாண்மையிலேருந்து வந்த வருமானத்துக்கு கிடையாது, அதனால் மாட்டிலேருந்து வந்து சொன்னால் நம்புவாங்களா அப்படின்னா, அதெல்லாம் நம்பிடுவாங்கங்க அப்படின்னாரு. அப்புறம் சொல்கிறாரு, மாடு எவ்வளோங்க கிடக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃபீஸர் செம்ம ஈஸியாக நம்ப மாட்டாங்கல்ல, எவ்வளோ நான் கிடக்கும் அப்படின்றாங்க. அவர் வந்து ஒரு 8 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்கிறார். 8 லிட்டர் கறக்குமா, எங்கே கறந்து காட்டுங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து எந்த மாட்டை பிடிக்கலான்னா பர்டிகுலராக இந்த மாட்டை பிடிக்கிறாங்க. இந்த மாட்டை பிடிச்சி கறந்தால் 8 லிட்டர் கறந்துருது. அது வந்து ரொம்ப ஆச்சரியம், இவருக்கே ஆச்சரியம். அவருக்கெல்லாம் கறந்தெல்லாம் பார்த்ததில்ல, அவர் பெரிய ஓனரு, மாடு எவ்வளோ கறக்க என்ன இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் பார்த்தாரு. அப்புறம் அவங்க ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க, எத்தனை மாடு வச்சுருக்காங்க, சரி 40 மாடு இருக்குது, ஒரு நாள் இது 8 லிட்டர் கறக்குது, அப்போ ஒரு கால்குலேஷன்லாம் போட்டு இவ்வளோ கறக்கும், ஓகே அப்படின்னு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானமாகி இந்த அமௌண்ட்லாம் இவருக்கு வந்து கணக்கெலாம் சரியாக தான் இருக்குது அப்படின்ட்டு போயிடுறாங்களாம். அப்புறம் அவர் சொன்னாராம், சரி அதில் வந்து ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, என்னென்னா அவங்க தலையெல்லாம் மாட்டெல்லாம் எண்ணுனாங்க, அந்த 40 மாடு கிட்ட இருந்துச்சு, அதில் 12 மாடு காளை மாடு, அதையும் சேர்த்து அதெல்லாம் அவங்களுக்கு தோணலை, அதையும் சேர்த்து அவங்க கவுண்ட் பண்ணிவிட்டு பால் கறக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு சிரிப்பு அடக்க முடியவில்லைன்னு அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அந்த காலத்தில் குதிரைக்கு லாடம் அடிக்கிறதெல்லாம் பற்றி எழுதியிருக்காரு ஞானப்பிரகாசம் சார். 32 வகையான லாடம் இருக்குமா குதிரைக்கு. காலில் லாடம் அடிக்கிறது ஒரு பாடமாக இருந்திருக்கு. நாம் படிக்கும்போது ஜூ டெக்னிக்கல் அதெல்லாம் இல்லை.
அது வந்து குதிரைக்கு லாடம் அடைக்கிறது அப்படி கற்றுக் கொடுப்பாங்களாம். எப்படி கற்றுக் கொடுப்பாங்க, என்ன விதமான லாடம்லாம் இருக்குது அதில் வந்து. சில லாடம் வந்து நம்ம மேலே பட்டுதுன்னா உடம்பை கிழிச்சிடுவான். யாராவது பெரிய ஆட்கள் வந்தாங்க அப்படின்னா விஐபிக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது குருஷே வந்து இருக்கார் 1960களில் ஒரு வாட்டி, ரஷ்யன் லீடரு. அவர் வரும்போது இங்கே வந்து அந்த குதிரைக்கு வந்து லாடம் கட்ட வருவாங்களா. அந்த குறிப்பிட்ட லாடம் கட்டினாங்க அப்படின்னா யாரோ விஐபி வராங்கன்னு அர்த்தம். கூட்டத்துக்கு போகக்கூடாது. குதிரைப்படையை வச்சுருப்பாங்க. அந்த குதிரையை வந்து அந்த லாடத்தை வச்சு நம்ம மேலே கீழ்ச்சிச்சின்னா நம்ம உடம்புல கிழிச்சிடும் அப்படின்னு அர்த்தமா. அப்போ எல்லோரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துவாங்களாம். அப்போ 60s ஒரு வாட்டி குருசை வந்தப்போ அந்த லாடம் கட்டி கூட்டு போயிருக்காங்க. அந்த இதை கட்டி அவங்க கூட்டு போகும்போது அதுக்கப்புறமா குதிரைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பட்டை போட்டிருப்பாங்க. அந்த பட்டை பேரும் எனக்கு தெரியும், நீங்களே படித்து தெரிஞ்சுக்கங்க. அந்த பட்டையை வந்து இதில் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஜென்ரலி அந்த பட்டையை பிடிச்சி இழுக்கக்கூடாது. இப்போ மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு பிடிச்சி எப்படி இழுக்கக்கூடாதோ அந்த பட்டையை குதிரையோட அந்த பட்டையை பிடிச்சி இழுத்தோம்னா குதிரை மேலே இருக்கவர் கீழே விழுந்துருவார். ஸோ அது வெட்டினரி காலேஜில் குதிரை பண்ணும்போது அதுக்கு ஜூ டெக்னின்னு பேர். எப்படி நம்ம வந்து அந்த குதிரையை கையாளணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டத்தில் இந்த இது தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு, இங்கேருந்து ரமணான ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவரோட ஃபெலோ கிளாஸ்மேட் வந்து அந்த கூட்டத்துக்கு போயிருக்காரு. கூட்டத்துக்கு போனோடனே அங்கே வந்து அந்த குதிரை வந்து வந்திருக்கு. கூட்டத்தில் அவர் மாட்டிக்கிட்டார். குதிரையை வந்து இவர் மிதிக்க வந்திருக்கு. மிதிக்க வந்தோடனே இவர் தான் வெட்டினரி ஸ்டூடெண்ட் ஆச்சா, டப்புன்னு அதை பிடிச்சி இழுத்துட்டார் அந்த பட்டையை. அது குதிரை மேலே இருக்க போலீஸ் கீழே விழுந்துட்டார். விழுந்தோடனே இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி இப்படி குதிரை வந்து இது பண்ணி அப்புறம் அரெஸ்ட் பண்ணி அப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய முதல்வர், நல்ல வைஸ் சான்சலர் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க இப்போ இருக்கிற மாதிரியே. இவங்க போய் அங்கே ஐஜிகிட்ட பேசி இங்கே மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட் தாங்க, அது வந்து கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அவர் வந்து ஏங்க குதிரை போய் அந்த பட்டையை பிடிச்சி இழுத்துட்டாரு, அது மேலே உள்ள விழுந்துட்டாரு, இல்லை சார் அவர் வெட்டினரி ஸ்டூடெண்ட், அதனால் அவருக்கு தெரியும் குதிரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு, அதனால் டக்குன்னு இழுத்துட்டாரு, வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி தெரியும் சார், உங்களுக்குள்ள ரகசியமாக வச்சுக்கோங்க, யாருக்கும் சொல்லி கொடுத்துடாதீங்க, அப்புறம் எல்லா ரவுடிகளும் போய் குதிரையை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா போலீஸும் கீழே விழுந்துருவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சுவையான சம்பவங்கள் நிறைய இருக்குது இந்த புக்கில். வந்து ஒவ்வொரு சாப்டர்லேயுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 23 பேர் தான் எழுதியிருக்காங்க. பட் ஆனால் ஒவ்வொரு சாப்டர்லேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எல்லாரும் படிங்க. இது வந்து வெட்டினரியன்ஸ் மட்டும் படிக்க வேண்டியதில்லை. வெட்டினரியன்ஸை பற்றி சமூகத்தில் உள்ள எல்லாரும் படித்தாலும் அந்த வெட்டினரியன்ஸை பற்றி ஒரு மதிப்பு கூடும். இதை பற்றி 2-3 இன்சிடென்ட் இன்றைக்கி காலையில் நான் ஆஃபீஸில் சொல்லியிருந்தபோது, சார் ஒரு பெரிய நோபல் ப்ரொஃபஷன் சார் உங்கள் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் ஒரு மேடம் ஒன்று. அதை விட்டுட்டு என்னை வந்து இங்கே வந்து புக் எழுத போட்டிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் வேடிக்கையாக சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு கால்நடை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான அனுபவங்களை தொகுத்து கொண்டு வந்ததுக்காக அந்திமலை நிர்வாகத்திற்கும், அந்த கேடில் விழிச்செல்வம் கல்வி மாடலில் மற்ற எவை அப்படின்னு திருக்குறள் வரும். சிவகுமாரனுடைய திருக்குறள் பயணத்துலேயும் சரி எனக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த மாதிரி இந்த கேடில் விழிச்செல்வம் கல்வி அப்படின்னு கல்விக்கு ஓமை சொல்லும்போது வள்ளுவர் வந்து மாடை தான் சொல்கிறார். உடைமைங்கிற வார்த்தை இருக்குது, பொருளுங்கிற வார்த்தை இருக்குது. கல்வி எப்படி அழியாத செல்வமோ அது வந்து மற்றெல்லாம் செல்வம் ஆகாதுன்னு சொல்ல வரும்போது மாடல்ல மற்ற அவை அப்படின்றார். மாடுன்னாலும் செல்வம் தான் அர்த்தம். மற்ற எந்த வார்த்தைனாலும் மாறி இருக்கும் போல் மாடுங்கிறது என்றைக்குமே செல்வமாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக வள்ளுவர் வந்து அந்த வார்த்தையில் வந்து கேடில் விழிச்செல்வம் கல்வி மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கு வந்து கல்வி அறக்கட்டளை இளங்கோவன் சார் பேரில் தொடங்கப்பட்டிருக்கு. சார் வந்து என்னுடைய அதே மாவட்டத்தை சேர்ந்தவர், திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் நானும் இருந்தேன். சார் நாகர்கோவிலில் நான் சாரோட பேசியிருக்கேன், சாரோட ஃபங்க்ஷனில் கலந்துட்டுருக்கேன். இப்போ சார் வந்து என்னை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அற்புதமான இதில் வந்து இப்போ பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததுக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.